بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் என்ற குர்ஆன் பற்றிய கலைகளை நம்ம அறிந்து வருகிறோம். இறுதியாக எந்த தலைப்பை நம்ம அறிந்து வருகிறோம் என்று கேட்டால், குர்ஆனில் ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனத்திற்கு மத்தியில் முரண்பாடு போல தோற்றமளிக்கும், அவற்றை நம்ம எப்படி புரிந்து கொள்வது, அது மாதிரி முரண்பாடு போல காட்சி அளிக்கக்கூடிய வசனங்கள் என்னென்ன இருக்கிறது என்று விளங்கி அதை உரிய விதத்தில் முரண்பாடு அற்ற வகையில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த இது முக்கியமான குர்ஆனுடைய இல்முல இது முக்கியமான இல்மு. ஆனால் குர்ஆனுடைய தனிச்சிறப்பாகவே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லவ்கான மின்னிந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கசீரா, இந்த குர்ஆன் அல்லாதவரிடமிருந்து வந்திருக்கும் என்று சொன்னால் ஏராளமான முரண்பாடுகளை இதில் பார்த்திருப்பார்கள். முரண்பாடு இல்லாமல் இருப்பது தான் இறை வேதம் என்பதற்கு ஆதாரம். அப்படிங்கிற அளவுக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ்வே என்ன செய்கிறான், புகழ்ந்து சொல்லுகிறான். அப்படிப்பட்ட குர்ஆனில் முரண்பாடு இருக்குமான்னா இருக்காது. அப்போ முரண்பாடு மாதிரி நமக்கு தோற்றம் அளிச்சின்னு சொன்னால் நாம் புரிந்து கொள்வதில் என்னமோ ஒரு விஷயம் இருக்கிறது, ஒரு குழப்பம் இருக்கிறது. தக்க முறையில் புரிந்து கொண்டோமே ஆனால் அந்த முரண்பாடு இருக்காது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது மாதிரியான விஷயங்களை எதெல்லாம் குர்ஆனில் முரண்படுவது போன்று உங்களுக்கு தோன்றும், அந்த வசனங்கள் இதுதான் முக்கியமான குர்ஆனுடைய இல்முலையே மிக முக்கியமான இல்மு இதுதான். ஏன்னாட்டா நமக்கு குர்ஆனில் முரண்பாடுங்கிற ஒரு நிலையை கண்ணுக்கு அதுக்கு தீர்வு இல்லைன்னு சொன்னால் குர்ஆன் மீது உள்ள நம்பிக்கையே நமக்கு குறைஞ்சிரும். பார்க்குறோம், என்னடா இப்படி ஒன்று இருக்குது அப்படி ஒன்று இருக்குது, இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா. அப்போ குர்ஆனுடைய நம்பிக்கையே தகர்த்து விடும் முரண்பாடு வந்துச்சுன்னு சொன்னான். அப்போ முரண்பாடு மாதிரி தெரிஞ்ச உடனே அதுக்கு தெளிவில்லாமல் போய்விட்டோம் என்று சொன்னால், அதை பற்றிய விளக்கம் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் ஈமானே இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட உலூமுல் குர்ஆனில் முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். அந்த மாதிரி வகையில் சென்ற வாரம் என்ன சொன்னோம்னு கேட்டால், 2வது சூறாவில் 221வது வசனத்தை சென்ற வாரம் நம்ம எடுத்து உங்களுக்கு காட்டினோம். ரிமைண்டருக்காக என்ன சொல்கிறோம்னு கேட்டால், ஒலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி, இணை கற்பிக்கும் பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், ஹத்தா யூமின்ன, அவங்க நம்பிக்கை கொள்கிற வரைக்கும், இப்படின்னு சொல்லி இது ஆண்களுக்கு உள்ள கட்டளை. அதே மாதிரி ஒலா துன்கிஹுல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கான ஆண்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீர்கள். அது தன்கிஹு, இது துன்கிஹு. அது திருமணம் செய்யாதீர்கள், திருமணம் செய்து கொடுக்காதீர்கள்னால் உங்கள் பெண்களை. ஒலா துன்கிஹுல் முஷ்ரிக்கீன நிசாக்கும், உங்களுடைய பெண்களை முஷ்ரிக்குகளுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீர்கள். ஹத்தா யூமினோ, அவங்க நம்பிக்கை கொள்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இந்த வசனத்தில் இருக்கிறது. இதை நம்ம சென்ற வாரம் இறுதியாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் 221 முஷ்ரிக்கை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குதா. இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். இது 5வது வசனம், 5 5வது சூரா மாயிதாவில் 5வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இணை கற்பிப்பவர்களில் ஒரு பிரிவினராக இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களை வேதக்காரர்களை நம்ம கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுது? அல்யோம, இன்றைய தினம், ஒஹில்லலக்குமு தையிபாத்து, தூய்மையானவை உங்களுக்கு ஹலால். இதில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓ தாமுள்ளதின ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவங்களுடைய உணவு ஹெல்லுல்லக்கும், உங்களுக்கு ஹலால். வேதம் கொடுக்கப்பட்டவங்களுடைய உணவு என்று சொன்னால் அதாவது இந்த சைவ உணவை இது குறிக்காது. சைவ உணவு தான் வேதம் கொடுக்கப்படாத ஆள்கிட்டையும் நம்ம சாப்பிட்லாமே, யார்ட்டையும் சாப்பிட்லாமே. அனைத்து மனிதர்களிடமிருந்தும் உள்ள சைவ உணவுகள் நமக்கு ஹலால் இல்லை, பிரச்சனையே கிடையாது. அதில் ஹலால் ஹராமேக்கு பாயிண்ட் வராது. இந்த இடத்துல ஹலாலை பற்றி பேசுகிறதுனால அசைவ உணவை தான் இது குறிக்கிறது.
ஓ தாமுள்ளதின் ஊத்துல் கிதாப வேதம் கொடுக்கப்பட்டவங்களுடைய அசைவ உணவுகள் ஹில்லுல்லக்கும் உங்களுக்கு ஹலாலு, ஓ தாமுக்கும் ஹில்லுல்லகும் உங்கள் உணவு அவங்களுக்கு ஹலால்னு எல்லாம் சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு அடுத்து ஒல் முஹசனாத்து முஹசனாத்துகளும் உங்களுக்கு ஹலால். இந்த முஹசனாத்து எங்கே வரும்னு கேட்டால் இந்த இதில் தையிபாத்துன்னு சொன்னோம்ல, அல்லியோம உயிலக்கும் தையிபாத்து, தையிபாத்தில் வந்து இந்த முஹசனாத்து அத்துஃபாயிரும். இங்கே அத்துப்பு செஞ்சோம்னு சொன்னால் அப்போ உஹில்லக்கும் தையிபாத்து ஒல் முஹசனாத்து, தையிபாத்தும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, முஹசனாத்தும் ஹலாலாக்கப்பட்டிருக்குன்னு வருது. அப்போ அது தையிபாத்துங்கிறது உணவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதனால் ஹலாலாக்கப்பட்டிருக்குன்னா திங்கிறதுக்கு ஹலால்னு அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம். பெண்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்காங்கன்னா திங்கிறன்ற அர்த்தம் அது கல்யாணம்னு தான் அர்த்தம். ஒரு முஹசனாத்துன்னா முஹசனாத்துகளும் ஹலால்னா முஹசனாத்துகளை மணந்து கொள்வது. முஹசனாத்துக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் கணவன் இல்லாமல் இருக்கிற பெண்கள்ங்கிற அர்த்தம் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. அது இடத்த பொறுத்து அந்த அர்த்தம் செய்வோம். கற்பொழுக்கம் உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்க, முஹசனாத்தும்பாங்க. அப்போ ரெண்டு அர்த்தமும் இங்கே பொருந்தும். கற்பொழுக்கம் உள்ள ஒழுக்கமான பெண்களை நீங்கள் என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒல் முஹசனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப் ஒல் முஹசனாத்து மினல் மூமினாத்தி, மூமின்களில் உள்ள முஹசனாத்துகளும் உங்களுக்கு ஹலாலு. ஒல் முஹசனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ள முஹசனாத்து பெண்களும் கற்பொழுக்கம் உள்ள பெண்களும் உங்களுக்கு ஹலாலு. அதாவது வேதக்காரங்களை கல்யாணம் பண்ணலாம்ங்கிறான்ல. இந்த வேதக்காரர்களுங்கிறது யாரை குறிக்கும் என்றால் அது பல தடவை விளக்கியிருக்கிறவங்களுக்கு. சுருக்கமாக என்னென்னு கேட்டால் உலகத்தில் உள்ள எல்லா மாந்தர்களுக்கும் அல்லாஹ் வேதம் கொடுத்துருக்குறான். எல்லாமே வேதக்காரங்க தான். இப்போ இந்தியாவில் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் இவ்வளோ கோடி மக்களுக்கு வேதம் கொடுக்காமையா இருந்திருப்பான்? நபியை அனுப்பாமல் இருந்திருப்பானா? இம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபியா நதிர், எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் எச்சரிக்கை செய்யப்பட்டவர் வராமல் இருந்தது இல்லை அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். ரசூல் வந்தாலே அவருக்கு வேதத்தோடு தான் வந்திருப்பார். அப்போ அவங்களும் வேதக்காரங்க தான். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே வேதக்காரர்கள் வந்தாலும் அந்த வேதக்காரர்கள்ங்கிறத அவங்க வேதத்தை நான் அழிச்சு விட்டாங்க. நம்ம வேதக்காரர்கள் தான் என்று அவங்க நம்புறதே இல்லை. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஆட்கள் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய வேதத்தை கூட்டினாலும் குறைச்சாலும் மாற்றினாலும் திருத்தினாலும் வேதம்னு ஒன்று வச்சு அதன்படி நடக்கக்கூடிய சமுதாயமாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பது யாரை குறிக்கும் என்றால், ஏன்னா தௌராத்து அவங்களுக்கு இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, இஞ்சில் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, ஜபூர் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 3 வேதங்களுக்கு தான் பெயர் சொல்லப்பட்டு நமக்கு தந்திருக்குது. குர்ஆன் ஒன்று, குர்ஆன் நம்மளுடைய வேதம். முந்தைய வேதம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த 3 வேதத்துக்கு தான் பேர் சொல்லியிருக்கிறான். மற்றவங்களுக்கு பேர் சொல்லலை, மற்றவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேதக்காரர்கள்னு இப்போ குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் யார் அந்த வேதத்துக்குரியவங்கள்னு தங்களை வைத்திருந்தார்களோ இன்றைக்கு வரைக்கும் வேதங்கிற பேரில் ஏதோ ஒன்று வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் வேதக்காரர்கள்னால் இஸ்ரவேல் மக்களை தான் அது குறிக்கும். அப்போ இஸ்ரவேல் மக்களில் உள்ளவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லிடுறான். மகரை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறங்க, அதெல்லாம் தனியான ஒரு சட்டம். இப்போ இதை ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னால் வேதக்காரங்களை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணுறது? ஏன்னு கேட்டால் வேதக்காரங்களுடைய கொள்கை என்ன? ரசூல்லாவுடைய காலத்தில் அதுக்கு முந்தின கொள்கையில் நல்லவங்களாக இருந்திருப்பாங்க. மூசா நபி காலத்தில் வேதக்காரவங்க தௌஹீதை தான் இருந்திருப்பாங்க. ஈசா நபி காலத்தில் ஈசா நபியை பின்பற்றினவங்கள்லாம் தௌஹீதாக தான் இருந்திருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அதாவது இந்த வசனம் அருளப்படுகிற காலத்தில், இந்த வசனம் எப்போது அருளப்படுகிறதோ நபிக்கு தானே அருளப்படுது, அந்த காலத்தில் வேதக்காரங்கன்னு இருந்தாங்க. அவங்க இணை கற்பித்தாங்களா இல்லையா? அல்லவே குர்ஆனில் சொல்கிறான்ல, காலத்தில் யஹூது உசைர் இப்னுல்லா, உசைர் என்பவர் அல்லாவின் மகன் என்று யஹூதிகள் சொல்கிறார்கள். ஓ காலத்தின் நசாரா அல் மசீஹு இப்னுல்லா,
நசாராக்கள் சொல்கிறார்கள் மசீஹ் தான் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான் என்று சொல்வதை விட ஒரு சிறுக்கு ஏதாவது இருக்கா? சிறுக்கிலே பெரிய சிறுக்கு எது? அல்லாஹ்வுக்கு ஒரு புள்ள இருக்குதுன்னு சொல்வது தான் அது சிறுக்கிலே பெரிய விஷயம். அப்போ வேதக்காரர்கள் அவங்க சிறுக்கு வைக்கிறார்கள் என்பதில் டவுட்டே கிடையாது. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, முந்தைய நபிமார்களுடைய கபர்களை வணங்கினார்கள்னால் நிறைய வருதில்ல, எல்லாம் இவங்க செஞ்ச வேலை தான். இந்த வேதக்காரர்கள் தான் நபிமார்களை கடவுளாக்குனாங்க, ஈசா நபியை கடவுளாக்குனாங்க, அவங்க அம்மாவை கடவுளாக்குனாங்க, உசைர் நபியை கடவுளாக்குனாங்க, இன்னும் ஏராளமான பேர் என்ன செஞ்சாங்க, கடவுளாக்குனாங்க, ஷிர்க்கு செஞ்சாங்க. லக்கது கஃபரண்டு எல்லாம் சொல்லிட்டான். லக்கது கஃபர் அல்லது நகாலு இன்னல்லாக சாலிசு சலாசா, 3 கடவுளில் அல்லாஹ் ஒரு கடவுள் என்று சொன்னார்களே இவர்கள் காஃபிராகி விட்டார்கள்ங்கிறான். அப்போ காஃபிராகி விட்டார்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் தான் யார்? வேதக்காரர்கள்னு வருது. இப்போ வேதக்காரங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணலான்னு அதில் அனுமதிக்கிறான். அப்போ இது முரணா இல்லையா? இது முரண். அதாவது முதல்ல இது இணை கற்பிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணாதீங்கன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதுக்கு மாற்றமாக இந்த வசனம் வருகிறது. இது 2வதுல 221வது வசனமாச்சா. 5 வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், வேதம் கொடுக்கப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணுறது உங்களுக்கு ஹலால் என்று வருகிறது. இதை ஒருவன் ஒரு விமர்சன பார்வையோடு பார்த்தான் என்று சொன்னால், நீங்கள் தான் வேதம் கொடுக்கப்பட்டவங்க சிறுக்கு வச்சதா சொல்கிறீங்க, அது நிஜமும் கூட, அவன் சிறுக்கு தான் வச்சான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது சிறுக்கு வைக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது என்றும் ஒரு பக்கம் சொல்கிறீங்க, ஒரு பக்கம் சிறுக்கு வைக்கிறவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்கிறீங்க. குர்ஆன் 2 செய்தியும் பேசுகிறது. அப்போ இந்த முரண்பாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அதுக்கு நமக்கு சரியான புரிதல் இருந்தால் தான் பதில் சொல்ல முடியும். இப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறோம்ல, அவங்க இணை கற்பித்தார்கள் என்பதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா தெளிவான வாசனங்களை கொண்டு குர்ஆன் மூலமாக அவங்கள பற்றி சொல்லப்பட்டுருச்சு. அவங்க சரியான கொள்கையில் இல்லை என்று. அப்போ இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், வேதம் கொடுக்கப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணாதீங்க என்றும் இருக்கிறது. அவர்களில் ஒரு பிரிவினராக இருக்கக்கூடியவங்களை முஹசனாத்தாக இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறங்க என்றும் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் மாதிரியான சில சஹாபாக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வேதக்காரங்களை கல்யாணம் பண்ணுறதை பற்றி அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, அல்லாஹ் குர்ஆனில் சிறுக்கு வைக்கிறவங்களை கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு புள்ளை இருக்குதுன்னு சொல்கிறத விட பெரிய சிறுக்கு என்ன இருக்குது இப்படி சொல்லி சில சஹாபாக்களை இதை மறுத்திருக்கிறாங்க. இந்த குர்ஆனில் இருக்கிற வசனம் தெரியாமல் இதுக்கு மாற்று கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த வசனத்தை கவனிக்காமல் வேதக்காரில் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டால், என்ன வேதக்காரங்கள் கல்யாணம் பண்ணுறதா? அவங்கள விட சிறுக்கு வைக்கிறாங்களுக்கு யார்? அவங்க தான் சிறுக்கு வச்சுருக்கிறாங்களே என்று சொல்கிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போனா அது முரண்டாக நல்லா தெரியுதா இல்லையா? முரண். அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எப்படி விளங்கி கொள்வது என்று கேட்டால், இதில் 2 வகையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது 2யுமே ஒரே நேரத்தில் சொல்லப்பட்டுச்சா, வெவ்வேறு காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சா? ஒரு நேரத்தில் சொல்வதுக்கு பேர் தான் எப்போ முரண்டு சொல்ல முடியும். வெவ்வேறு காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால், ஒன்று முந்தியதாகவும் ஒன்று பிந்தியதாகவும் இருக்கும் என்று சொன்னால், அப்போ அதை யாரும் முரண் என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு சட்டம் முன்னாடி இருந்தது, பிறகு வேறு சட்டம் வந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கு மாற்றமாக வரக்கூடிய வேறு சட்டம் முரணாக தானே இருக்கும். முன்னாடி சொன்னதுக்கு மாற்றமாக தான் இருக்கும், முரணாக தான் இருக்கும். ஆனாலும் உலகத்தில் யாரும் அதை முரண்டு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அது அன்றைக்கு இருந்த சட்டம், அது மாற்றியாச்சு, இப்போ இன்றைக்கு தான் சட்டம். அப்படிங்கும்போது ஒரு நேரத்தில் 2யும் சொன்னால் மட்டும்தானே முரண்பாடு வரும். தேவைக்கு ஏற்ப திருத்தும் போது என்ன செய்யாது, முரண்பாடு வராது. அப்போ இந்த சட்டங்கள் 2ம் ஒரே கட்டத்தில் உள்ளது கிடையாது. இது கடைசியாக இறங்கின வசனத்தில் உள்ளது. 5 இருக்கு இல்லையா? இந்த வசனத்தினையும் தொடர்ச்சி தான் என்ன வரும், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிவிட்டேன் என்பதெல்லாம் இதனுடைய தொடர்ச்சியில் தான் வரக்கூடிய வசனம், இறுதியாக அருளப்பட்ட வசனம். அப்போ துவக்கத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், முஷ்ரிக்குகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறான்.
இறுதியாக என்ன அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால் வேதக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு சொல்கிறான். அப்போ அது முந்தியது, இது பிந்தியது. அதனால் இதை பிந்தியதை நீங்கள் அதை காரணம் காட்டி இதை நீங்கள் மறுக்க இயலாது. வேதக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச முடியாது, மறுக்க முடியாது. அப்படின்னா எல்லா முஸ்லிக்கையும் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் பண்ண முடியாது. அதாவது அதில் சொன்னதில் இருந்து விதிவிலக்கு விதிவிலக்கு இது என்னது விதிவிலக்கு பின்னாடியும் வந்திருக்கிறது. விதிவிலக்குன்னா என்னன்னு கேட்டால் ஒரு பொதுவான ஒரு சமுதாயத்துக்கு சொன்ன சட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்டவங்களை பிரித்து எடுத்து அவங்களுக்கு வேறு சட்டம் சொல்லிட்டோம்னு கேட்டால் அதிலிருந்து இவங்களுக்கு விதிவிலக்கு, அந்த விதி இவங்களுக்கு பொருந்தாது. எப்படி எடுத்துக்கிறோன்னு, இணை கற்பிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த விதி இந்த குரூப்புக்கு மட்டும் பொருந்தாது. இவங்க இணை தான் கற்பிக்கிறாங்க, மாற்று கருத்து இல்லை. இணை கற்பித்தாலும் அல்லாஹ் அது கேட்க மாட்டான், அனுமதிச்சிட்டான். அவனுக்கு அதிகாரம் இருக்குல்ல. நம்ம நம்ம வெறுமனுக்கு நம்ம அறிவை கொண்டு மட்டும் சிந்தித்தோம்னு சொன்னால் இவங்கள கல்யாணம் பண்ண கூடாதுங்கிற கருத்துக்கு தான் வரணும். வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க பகிரங்கமாக சிறுக்கு தான் வைக்கிறாங்க, அது நமக்கு தெரியுது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் அவங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகையே கொடுக்குறான். என்னடா என்ன தான் இருந்தாலும் அவங்க சிறுக்கு வச்சாலும் ஆகிரத்துன்னு ஒன்று இருக்குன்னு நம்புவாங்க, சொர்க்க நரகத்தை நம்புவாங்க, மலக்குகள் வர்றதை நம்புவாங்க, கபூர் வேதனை உள்பட அதை கூட என்ன செய்வாங்க, நம்புவாங்க இஸ்ரவேலர்கள். அப்போ பல விஷயங்கள் நம்ம நம்புகிற மாதிரியான பல விஷயங்கள் அவங்கள்ட்டையும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அவங்க இணையே கற்பித்தாலும் சரி தான், கல்யாணம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன செய்யலை, அவங்கள அல்லாஹ் ஒரு சிறப்பு அனுமதியில் அதை வழங்கிட்டான். அப்போ இது ரெண்டும் முரணாக இருந்தாலும் முரண் இல்லாமல் நம்ம எப்படி விளங்கணும், பொதுவாக அனைவருக்கும் தடை செஞ்சுட்டு அதில் ஒரு பிரிவினருக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கறது இருக்குல்ல, அப்படியான ஒரு அம்சம் எந்த காலத்துலேயும் முரண்பாடு என்று யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க. கல்யாணம் பண்ணக்கூடாது தான், இணை கற்பிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது தான் பொதுவான சட்டம். கடைசி வரைக்கும் அந்த சட்டம் தான் இருந்துச்சு. இறுதியாக அல்லாஹ் இதை சொல்லி என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த இணை கற்பிப்பவர்களை கல்யாணம் பண்ணி கொள்ளாதீர்கள் வேதக்காரர்களை தவிர அப்படின்னு சொல்வதற்கு இது அல்லாஹ் இறக்கிட்டான். அப்போ இது வேதக்காரங்களுக்கு மட்டும் பொருந்தாது, இணை கற்பிக்கத்தான் செய்கிறார்கள். இது பிறகு அருளப்பட்டு அந்த திருமணத்திற்கான தடை இவங்க விஷயமாக நீக்கப்படுகிறது அப்படின்ட்டு நம்ம விளங்கிக்கிறணும். அப்போ இதுலேயும் இதில் என்ன அல்லாஹ் செய்கிறான்னு கேட்டால், வேதம் கொடுக்கப்பட்ட பெண்கள்னு தான் சொல்கிறான். பெண்கள் வேதம் கொடுக்கப்பட்ட ஆண்களை கல்யாணம் பண்ணுறதை பற்றி இங்கே பேசலை. ஆண்களாக இருக்கிறவங்க வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை நீங்கள் திருமணம் செஞ்சு கொள்ளலாம். உஸ்மான் ரலியல்லாஹு கூட நினைஞ்சாங்க, நாயிலாண்டு ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வேதக்காரங்க தான், அவங்க முஸ்லீம் இல்லை. அப்படி சஹாபாக்களில் நிறைய பேர் பண்ணியும் இருக்கிறாங்க, அதை அல்லாஹ் அனுமதிச்சும் இருக்கிறான். ஆனால் எந்த ஒரு பெண்களும் ஒரு வேதக்கார ஆண்களை கல்யாணம் பண்ணதாக இல்லை. ஏன்னா அப்படியான வாசகம் இந்த வசனத்தில் இல்லை. முஹசனாத்துன்னு பெண்பாலுக்கு உரியது மட்டும்தான் வருது. முஹசனாத்துன்னா கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறங்க, முஹசனாத்தாக இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறங்கன்னு வருது. அப்போ இது முரண் மாதிரி தெரியுதா? தெரியுது. ஆனால் இது முரண் கிடையாது. ஏன் முரண் கிடையாது? இது ஒரே நேரத்தில் ரெண்டையும் சொல்லலை. ஒரு கட்டத்தில் இவங்களை உள்பட கல்யாணம் பண்ணக்கூடாது என்பது தான் இஸ்லாமிய சட்டமாக இருந்தது. இணை கற்பிக்கிறவங்களை கல்யாணம் பண்ணாதீங்க என்பதில் யார் அடங்குவாங்க? இந்த வேதக்காரங்கள் அடங்குவாங்க. இப்போ என்ன செய்யறான்ல, இறுதியாக என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை மட்டும் விதிவிலக்கு பண்ணிக்கிறான். சரி, அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறங்க. உணவில் கூட விதிவிலக்கு கொடுக்குறானா இல்லையா? அவங்க சிறுக்கு வைக்கிறவங்க இப்படி அறுக்கிறது என்ன மாதிரி அறுப்பான்? அவன் வேதக்காரன் அறுக்கிற உணவை ஹலாலுங்கிறான்ல. அவனுடைய உணவு எந்த மாதிரி அவன் அறுப்பாங்கிறது என்ன, நம்ம தௌஹீதோடு இருந்து பிஸ்மில்லா சொன்னா தானே அது கூட பயன் தரேன். அவன் பிஸ்மில்லாவை சொல்லுவான்னு நமக்கு கேரண்டி இருக்கா? சொல்ல மாட்டான். சொல்லுவானான்னு தெரியலை. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய உணவை நீங்கள் சாப்பிட்லாம்னு இருக்குதா? அவங்க ஏதோ அவங்க முறைப்படி அறுத்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? அவங்களுடைய ஆடு மாடு கோழிகள் இந்த மாதிரி அறுத்து நமக்கு உணவு தந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அறுத்தது நமக்கு சாப்பிட்லாம்னு அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். அந்த வகையில் எப்படி விளங்கிட்டோம்னு சொன்னால் இதை முரண்பாடாக நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது.
அடுத்தது வந்து இன்னொன்று பாருங்கள், 24வது சூறாவில் 25வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும், அவங்களுடைய நாவுகள், அல்சினத்துன்னா லிசான் என்பதனுடைய பன்மை அல்சினத்து, தஷ்ஹதுன்னா சாட்சி சொல்கிறது. யௌம தஷ்ஹது அலைஹிம், அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், அல்சினத்துஹும், அவங்க நாவுகள் சாட்சி சொல்லும். ஒவ்வொரு மனுஷனுடைய நாக்கும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஐதீஹிம், அவங்களுடைய கரங்கள் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அர்ஜுலுஹும், அவங்களுடைய கால்கள் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். எதை சாட்சி சொல்லும்? பிமா கானு யாமலூன், அவர்கள் எதை செய்து கொண்டு இருந்தார்களோ அதை பற்றி அவங்களுடைய கை பேசும், கால் பேசும், நாக்கு பேசும். அவங்களுடைய கைகளும் கால்களும் நாவுகளும் சாட்சி சொல்லும். அல்லாஹ்விடத்தில் அன்னைக்கு சாட்சி சொல்லும்னு வருது. இது மறுமை நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது எப்படி வந்து கை எப்படி பேசும், கால் எப்படி பேசும் அப்படின்னு கேட்க முடியாது. அல்லாஹ் நாடினால் எதை வேண்டாலும் என்ன செய்வான்? பேச வைக்குவான். உலகத்தில் நடக்கிற எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிறது. மனிதனுடைய கைகால் தோள்களில் உள்ள அந்த ப்ரோக்ராமில் கூட நிறைய ரெக்கார்ட் ஆகியிருக்கலாம். அதனால் வந்து அல்லாஹ் நான் வந்து இப்போ நாக்குங்கிற ஒரு சதை தானே, அது மாதிரி காலு கைங்கிறது ஒரு சதை தான். இதுக்கு பேசுகிற சக்தி எல்லாம் கொடுத்த மாதிரி அதுக்கு என்ன செய்வான்? கொடுப்பான். அப்போ பேசுகிறதுங்கிற ஒரு டாப்பிக்கு வந்து முரணுக்கு வராது. சரி, அல்லாஹ் சாட்சி மறுமையில் தான் எல்லாம் செத்து போனாலும் திருப்பி எழுப்புறான்னு நம்பும்போது இதை நம்புறதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? செத்து போன பிறகு தான் நம்மளெல்லாம் எழுப்புறான். அதை நம்புகிற மாதிரி நாக்கு சாட்சி சொல்லணும், காலுக்கு சாட்சி சொல்லணும், கை சாட்சி. அப்போ இதை கவனிக்க வேண்டிய வாசகம் என்னென்னு கேட்டால், அன்றைய தினத்தில் அதாவது கால்கள் சாட்சி சொல்லுங்கிறதுல பிரச்சனை கிடையாது, கைகள் சாட்சி சொல்லுங்கிறதுல பிரச்சனை கிடையாது. நாக்குகள் சாட்சி சொல்லும் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் தான் மாற்றமான கருத்துடைய வசனம் வருது. நாக்குகள், அவருடைய நாவுகள் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும்னு இந்த வசனம் இருக்குது. யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும், அவங்களுடைய நாவுகள் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படின்ட்டு இந்த வசனம் இருக்குதா? இது அப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு வசனத்துக்கு வாங்க. இந்த வசனம் என்னென்னு கேட்டால் 36 அதாவது யாசீனில் 65வது வசனம். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் அல் யௌம, இன்றைய தினம், நகுத்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவங்களுடைய வாய்களுக்கு நம்ம சீல் வச்சுருவோம். நஹ்திம்னா முத்திரையிடுவது, ஹிதாம், ஹாத்தம்லாம் சொல்கிறோம்ல, ஹாத்தமுன் நபின்னு முத்திரை. அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், இன்றைய தினம் அவர்களுடைய வாய்களில் வந்து நம்ம சீல் வச்சுருவோம். மேலும் ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவங்களுடைய கைகள் நம்மிடம் பேசும். ஓ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவங்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். பிமா கானு எக்ஸிபூன், அவர்கள் செய்த எக்ஸிபுண்டா கசபண்டா சம்பாதித்தான்ற அர்த்தம். இது ஒரு சம்பாத்தியம் தான், அமல்கள் செயல்களும் ஒரு சம்பாத்தியம்தான். அவர்கள் சம்பாதித்ததை பற்றி என்றால் அவர்கள் செய்ததை பற்றி, அவங்க செய்ததை பற்றி வந்து வாயினால் பேச வைக்க மாட்டோம், உன் கை பேசும், உன் கால் பேசுங்கிறான்ல. அப்போ நம்ம மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் விசாரிக்கும் பொழுது அப்போ அதுக்கு எதிராக வந்து வாயை திறக்க விடாமல் சீல் வச்சுருவான்ல. வாய்க்கு சீல் வைக்கிறான்டா நாவு பேசாதுன்னு தான் அர்த்தம். வாய்க்கு சீல் வச்சுட்டா அப்படி நாவு பேசும். இங்கே நாக்கு பேசாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்யோம நகத்தி மலா அஃப்வாஹிம்னா அவங்களுடைய வாய்கள் மீது முத்திரை வைப்போம் என்றால் உன்னுடைய நாக்கு பேசாது. வேறு எது பேசும்? ஒத்து கல்லிமுன ஐதீகம், அவங்களுடைய கைகள் நம்மிடத்தில் பேசும். ஓ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவங்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். எதை பற்றி? பிமா கானு எக்ஸிபூன், அவர்கள் செய்து வந்ததை பற்றி கை சாட்சி சொல்லும்னு வந்துருச்சு. அப்போ இந்த வசனம் எதை மறுக்குது? வாய்க்கு சீல் வச்சாச்சு என்று சொல்லி நாக்கு பேசாது என்று மறுத்து விடுகிறது. அந்த விசாரணையில் கேட்கும்போது என்ன செய்வான்? திருநீலான்னு கேட்கும்போது ஆமாண்டு கை சொல்லணும், ஆமாண்டு கால்கள் சொல்லணும்.
வாய் சொல்லாது. ஏன்னு கேட்டால் சீல் வச்சுருவோம். வாய் தான் பொய்யும் உண்மையும் சொல்லி பழகுன வாய் தானே. அதனால் அங்கே போய் வந்து பொய்மையெல்லாம் சொல்ல முடியாத ஒரு உலகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து வாய்க்கு சீல் வச்சுருவோன்னு எல்லாம் சொல்லிட்டான். இப்போ இந்த வாய்க்கு சீல் வச்சவங்களுக்கு இது மாற்றமா இல்லையா? இது இந்த வசனம் யௌம தஷ்ஹது அலைஹிம், அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், அல்சினத்துஹும், அவங்களுடைய நாக்கு. இங்கே மூணும் பேசுங்கிறான்ல. சாட்சி சொல்லும்போது கைகளும் சாட்சி சொல்லும், கால்களும் சாட்சி சொல்லும், நாக்குகளும் சாட்சி சொல்லும். அங்கே கைகளும் கால்களும் சாட்சி சொல்லும், நாக்குக்கு சீலு, வாய்க்கு சீல் வச்சிருவோம், முத்திரை, அது ஒன்றும் பேசாது. அப்படிங்கும்போது இது ரெண்டையும் இணைச்சி பார்த்தார்கள் என்று சொன்னால் இது முரண்பாடு என்று தான் சொல்வார்கள் இல்லை சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆனின் மீது குறை காண்பதற்காக வேண்டி அரபு மொழியெல்லாம் படித்து ஆய்வு செஞ்சு ஒரு பெரிய கிறிஸ்தவர்களில் பெரிய டீம் என்ன செய்கிறாங்க, நீண்ட நெடுங்காலமாகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வந்து குர்ஆனில் உள்ள முரண் என்பதற்கு இதையே தேடி எடுத்து போடுறாங்க. இந்த வசனத்தை எடுத்து என்ன செய்கிறான், கேட்பான்ங்கிறத விட கேட்டு இருக்கிறான். இந்த கேள்வி வந்து அந்த காலத்திலிருந்து கேட்கப்பட்டு வருகிறது. அப்போ பார்த்தா முரண்பாடு தானே இருக்குது அப்படின்னு வருது. அதில் இது முரண் இல்லாமல் எப்படி விளங்குறது? முரண்டு வந்துருச்சு. முரண் இல்லாமல் எப்படி விளங்குறது என்று கேட்டால், அதுக்கு முன்னுள்ள வசனங்கள்லேருந்து பார்க்கும் பொழுது அது எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது, இது எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து முரண்டு வராது. இது எதை பற்றி பேசுது? அதாவது 24வது வசனம் தானே. அதில் தான் வந்து நாவுகள் பேசும்னு சொல்லப்படுது. இந்த நாவு பேசும்னு சொல்கிற ஒரு விஷயம் எதை பற்றி வரும்போது வருதுன்னா, இன்னல்லதீன எர்மூனல் மொஹசனாத்தில் காஃபிலாத்தில் மூமினாத்தி, மூமினான வெகுளிகளான காஃபிலாத்துன்னா இந்த வெகுளித்தனமாக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு, மூமினான காஃபிலான முஹசனானதாக கற்பொழுக்கமுள்ள பெண்கள் மீது எவன் அவதூறு சொல்கிறார்களோ, எருமூனோட ரமாண்டா எரிந்தான்ற அர்த்தம். ஆனால் ஒரு ரமாங்கிற சொல்ல வந்து ஒரு பெண்ணோட சேர்த்து சொல்லிட்டோம்னு சொன்னால் அந்த பெண் மீது வந்து அவதூறு சொல்லிவிட்டான். கற்பு சம்பந்தமான அவதூறு சொல்வதற்கு தான் ரமாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ரமாண்டா இந்த பொருளத்துக்கு நான் எரியிறேன்னு வைங்க, இதுக்கு பேர் ரமா தான். ஆனால் இந்த பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கடா ரமாங்கிறது, ஒரு பெண்ணை ரமா ஃபாத்திமாண்டா ஃபாத்திமாவின் மீது பழி சுமத்தினான், ரமா ஆயிஷாண்டா ஆயிஷா மீது ஒரு பழியை சுமத்தினான், ஆயிஷா நாயின் மீது பழி சுமத்தினது பற்றி தானே இந்த வசனம் இறங்குது. அப்போ இன்னல்லது என்னை எருமூனல் மோசனாத்தி, ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது யார் வந்து எருமூனண்டா அவதூறு சொல்கிறார்களோ அவங்களுக்கு துன்யாவுலையும் வேதனை இருக்குது, ஆகிரத்திலையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போ அதை சொல்லுமா அல்லாஹ் சொல்கிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம். அப்போ இதில் வந்து அவதூறு சம்பந்தப்பட்ட மேற்று வருகிறது. அவதூறை விசாரிக்கும் பொழுது வந்து என்ன செய்யும்னா நாக்கை எல்லாம் பேச வைக்குமா. ஏன்னுட்டா இந்த நாக்கை கொண்டு தானே அவதூறு சொன்னாங்க. அப்போ நாக்கு பேசுங்கிறது இங்கே வருதில்ல, நாக்கை பேச வைப்போம்ங்கிறான்ல. நாக்கை பேச வைப்போம் என்பதற்கு முந்தைய வசனம் என்ன வருதுன்னு கேட்டால், எந்த நாளில் பேச வைப்போம்னு சொல்கிறான்னு கேட்டால், அவங்களுடைய கைகளும் அவங்களுடைய நாவுகளும் கைகளும் கால்களும் சாட்சி சொல்லக்கூடிய நாளில் அவங்களுக்கு வேதனை இருக்கிறது. உலகம் அதாபுன் அலிம் ரெண்டு இணைந்த ஒரு வசனம் தான் அது. அவங்களுக்கு வேதனை இருக்கிறது. என்னைக்கு வேதனை இருக்கிறது? யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும், அவங்களுடைய வாய்கள் சாட்சி சொல்லுமே நாக்குகள், அந்த நாளில் வேதனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டையும் இணைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மறுமையில் நடக்கிற ஒரு வேதனை. எதை பற்றி இப்போ வேதனை இருக்கிறது? அவதூறு குறித்து. அவதூறு சொன்னீங்கள, பெண்கள் மீது அவதூறு சொன்னியா இல்லையா, அவதூறுக்காக வேண்டி உனக்கு வேதனை இருக்குது. அப்போ இவனெல்லாம் அவதூறு சொன்ன விஷயத்தை விசாரிக்கும் பொழுது மாத்திரம் நாக்கையும் எல்லாம் பேச வைக்குவான். மீதி உள்ள அவதூறு சம்பந்தப்பட்டது இல்லாமல் திருட்டு ஞாபகம் வந்து அதை செஞ்சியாங்கிற வேறு விஷயங்களை பேசும் பொழுது
அது வந்து நாக்குக்கு வேலை கிடையாது. இப்போ நாக்கு சம்மந்தப்பட்ட குற்றத்தைக்கு வந்து நாக்கை பேச வைக்க தானே வேணும். இதில் என்ன விளங்குன்னு, மனிதர்கள் செய்கிற தவறுகள் வந்து 2 வகையில் இருக்கிறது. ஒன்று நாவை கொண்டு மட்டும் செய்யக்கூடிய தவறுகள், இன்னொன்று நாவு அல்லாத உறுப்புகளால் செய்கிற தவறுகள். இப்போ நாவு செய்கிற தவறுகளை பற்றி பேசும் பொழுது அந்த நாவு சொன்னால் தான் அது என்ன செய்யும், அவனுக்கு சரியான முறையில் தண்டிக்க முடியும். ஆமாம், என்னையை வச்சு தான் அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு நாக்கு தான் சாட்சி சொல்லணும். அப்போ நான் பேசுவது குறித்த, வாயினால் சொன்னது குறித்ததை விசாரிக்கும் பொழுது அது ஒரு உறுப்புடைய கணக்கில் வந்து விடுகிறது. அதனால் அந்த நாக்கு தானே அந்த வேலையை செஞ்சிச்சு. அந்த வேலையை செஞ்சது எது, பேசுனது, அவதூறு சொன்னது எது, நாக்கு தானே. அப்போ அதில் தான் நாக்கு எல்லாம் பேச வைக்கிறான். அதை இல்லாமல் தொழுதியான்னு கேட்டால் நாக்கு பேசாது. அது உடம்பே, பாடியே பேசும், கை கால்களே பேசும். நோன்பு வைக்கிறத பற்றி கேட்டால் அது பேசும். வேறு அநியாயங்களை பற்றி கேட்டால் அது பேசும். நாக்கினால் செய்வதை பற்றி கேட்டால் மட்டும் நாக்கும் பேசும், கையும் பேசும், காலும் பேசும், எல்லாம் பேசும். அப்போ எல்லாம் பேசுவது என்பது வந்து நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை விசாரிக்கும்போது அந்த 2 மட்டும் பேசும் என்று சொல்வது, நாக்கு தொடர்பில்லாத மற்ற உறுப்புகள் செய்கிறதை பற்றி நாக்கிட்ட கேட்க முடியாதுல்ல. அதனால் மற்ற உறுப்புகள் செய்ததை பற்றி அவங்கவுங்க செஞ்சதை அவங்க பேசுகிறாங்க. நாக்குக்கு அந்த ரோல் கிடையாது. இவன் போய் ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சானா நாக்குக்கு என்ன ரோல் இருக்குதுல? இல்லை. ஆனால் நாக்குக்கு எதிர் ரோல் உள்ள விஷயங்களுக்கு நாக்கை பேச வைக்கணும். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நாக்கு பேசும் என்றும் ஒரு வசனத்தில் சொல்கிறான், ஒரு வசனத்தில் வந்து சீல் வச்சுருவோம் என்றும் சொல்கிறான். அது 2 என்னென்னு கேட்டால் 2 வெவ்வேறு விஷயங்கள்னு வழங்குது. மனிதர்களுடைய தவறுகள் வந்து நாக்கால் செய்யப்பட்ட தவறுகளும் இருக்கிறது, நாவு அல்லாத பொருளால் செய்யப்பட்ட தவறுகளும் இருக்கிறது. மற்ற எல்லா தவறுகளையும் விசாரிக்கும் பொழுது கைகளும் கால்களும் தான் பேசும். நாவு சம்பந்தப்பட்டதை விசாரிக்கும் பொழுது 3மே பேசும். நாவும் பேசும், கைகளும் பேசும், கால்களும் பேசும். இது நாவு சம்பந்தப்பட்டது தான்ங்கிறது எதை வச்சு நம்ம விளங்குறோம் என்று கேட்டால், இது அதனுடைய தொடர்ச்சி தான். இது மூமின்களான பெண்கள் மீது யார் வந்து பழி சுமத்துகிறானோ, அவதூறு சொல்கிறானோ, அவதூறுங்கிறது எதை கொண்டு செய்ய முடியும்? கையை கொண்டு அவதூறு பண்ண முடியுமா? காலை கொண்டு அவதூறு பண்ண முடியுமான்னா முடியாது. எதை கொண்டு தான் முடியும்? நாக்கை கொண்டு தான் முடியும். அப்போ இந்த முன் வசனத்தோடு இணைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த நாக்குக்கு சீல் வைக்கிறதும் உண்டு, சீல் எடுக்கிறதும் உண்டு. எப்போ சீல் எடுக்கப்படும்? நாக்கு தொடர்பில்லாதவைகளை விசாரிக்கும் பொழுது உனக்கு சம்மந்தம், நீ பேசாமல் ஏறி மற்ற உறுப்பு பேசட்டும்ன்றான்லாம். நாக்கு சம்மந்தம் ஒருத்தர் போய் அடித்தான், அடித்தது கையுடைய வேலை, கை பேசட்டு, நீ இன்னும் வாயை திறந்து, நீ நாக்குன்னு உனக்கு என்ன ரோல் இருக்குது, நீ பேசாமல் ஏறி கால்நாளை எட்டி உதைக்கிறான். அப்போ கால்நாளை எட்டி உதைக்கிறதை பற்றி வந்து நாவிட்ட கேட்க முடியாது, நாக்கு செய்யலை, கால் தான் செஞ்சிச்சு. அதனால் அந்தந்த உறுப்புகளுடைய செயல்களை பற்றி கேட்கும் பொழுதெல்லாம் அந்த கையும் காலும் வந்து எல்லா செயல்களை பற்றியும் பேசிடும். நாக்கு சம்பந்தப்பட்ட, நாக்கினால் செஞ்சது என்னது? அவதூறு, கோடு, புறம், பொய், திட்டுறது, இந்த மாதிரி நாக்குகள் சம்பந்தப்பட்டதுன்னு சிலது இருக்கிறது. அதை விசாரிக்கும்போது என்ன செய்யும்னு கேட்டால் நாக்கும் பேசும். அப்போ தான் அவனை வந்து வசமாக மாட்டி வைக்க முடியும். அந்த தப்பு செஞ்சவர்கள், அவதூறு செஞ்சவன், இந்தாட உன் நாக்கே சொல்லுதுடா, நான் தான் சொன்னேன்ட்டு சொல்லுது பாரு அப்படின்றான். அப்போ வந்து நாக்கு பேசுமா பேசாதான்னு கேட்டால் வந்து அதுக்கு அதனுடைய விளக்கத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த குழப்பமும் வராது. நாவு பேசும். நாவு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால், விசாரிக்கப்படக்கூடிய பாவங்கள் நாவு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் எது பேசும்? நாவு பேசும். நாவு சம்பந்தப்படாத விஷயங்களாக இருந்தால் கைகால் மட்டும் பேசும். அப்போ கைகால் மட்டும் பேசக்கூடிய ஒரு செக்ஷனும் இருக்கிறது, கைகால்கள் நாவு என்று பேசக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. இப்போ வந்து முரண் இருக்கா? இப்போ முரண் பார்த்தானே தெரிஞ்சு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது முரண் இல்லாமல் இதை வச்சு முரண் என்று நினைஞ்சிருக்கிறாங்க. நீண்ட நெடுங்காலமாகவே அந்த கிறிஸ்தவ போதகர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்து இது ஒரு கேள்வியாகவே அவங்க சொல்லி கொண்டும் பரப்பி கொண்டும் இருக்கிறார்கள்.
அதுக்கு நம்ம அறிஞர்கள் பதில் சொல்லி கொண்டும் தான் இருக்கிறார்கள். இந்த பதிலை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது அந்த கைகால்கள் பேசும் நாவு பேசும் என்பது கைகால்கள் மட்டும் பேசுங்கிறது ஒரு கருத்து, கைகால்கள் நாவுகள் பேசுங்கிறது ஒரு கருத்து. கண்டிப்பாக முரண்தான். ஏன்னா நாக்குக்கு சீல் வர வச்சுருவோன்ட்டான். நல்லா நினைஞ்சிட்டான். இந்த 36 வசனத்தில் நாக்குக்கு உத்திரை வச்சு வாயை திறக்க முடியாது, வாய்க்கே சீல் வச்சுருவேங்கிறான். வாய்க்கெல்லாம் சீல் வச்ச பிறகு நான் இப்போ நாவு பேசாதுன்னா அப்போ நாவு பேசுங்கிறதுக்கு என்னப்பா ஏன் முரணாப்பா அல்லா பேசுகிறான் என்று சந்தேகம் வரும்ல. அந்த சந்தேகம் தீர்ந்துருச்சா? நாவு பேசுங்கிறது சொல்கிறது நாவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே பேசும், நாவு சம்பந்தப்படாத விஷயங்களுக்கு 2 பேசும், கைகளும் கால்களும் பேசும். இப்போ முரண் கிடையாது. அது சொல்வது இதில் சொல்லப்படாத கூடுதல் விவரம் அப்படின்னு விளங்கிட்டோம்னு சொன்னால் எந்த குழப்பம் வராது. இது மாதிரி முரண்பாடு என்று காட்டக்கூடிய வேறு சில வசனங்கள் இருக்கிறது. அவற்றை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.